எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியலையே. கடவுளே! நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது. என் தப்பு தான். நான் சொன்னாலும் அவர் புரிஞ்சிக்க மாட்டேன்றாரு. நான் என்ன சொல்லி அவரை சமாதானப்படுத்துறதுனே எனக்கு தெரியல. விடிஞ்சா வேலண்டைன்ஸ் டே. நாங்கள் லவ் பண்ண ஆரம்பித்து இதுதான் ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே. நாங்கள் 2 பேரும் சேர்ந்துருக்க போகிறோம். நான் எவ்வளோ பிளான் வச்சுருந்தேன். அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வேலண்டைன்ஸ் டேக்கு லீவெல்லாம் போட்டிருந்தேன். ஸோ நான் இப்போ எப்படி அவர்கிட்ட போய் பேசுகிறதுனே எனக்கு தெரியலை. என்கிட்ட பேசவே மாட்டாரோ? எப்படியாச்சும் அவரை நான் சமாதானப்படுத்தியே ஆகணும். இன்றைக்கி நைட்டே கண்டிப்பாக நான் சமாதானப்படுத்திடணும். 12 மணிக்கு கம்முனா ஒரு ரூமுக்கு போய் விஷ் பண்ணலாமா? எல்லோரும் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. 12 மணிக்கு யாரும் முழிச்சிருக்க மாட்டாங்க. அதுதான் கரெக்டு. அவர் எப்படியாச்சும் நான் சமாதானப்படுத்தியே ஆகணும். வேலண்டைன்ஸ் டே இந்த வருஷம் எங்களுக்கு நல்லா தான் இருக்கணும். கண்டிப்பாக எந்த சண்டையும் இருக்கக்கூடாது. ஆமானு அதுதான் கரெக்ட். இப்படி நீ அழுதுகிட்டே இருந்தால் அவரை சமாதானப்படுத்தவே முடியாது. நீ அழுகையை நிறுத்திட்டு முதல்ல அவரை சமாதானப்படுத்த பார்க்கணும். நான் அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்றதுக்காக தானே நாளைக்கு நீ வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி லீவ் போட்டிருந்தேன். வீட்டில் யாருக்கும் தெரியாமல் ஜாலியாக அவர் கூட ஊர் சுற்றலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். கடைசியில் இன்றைக்கி இப்படி ஆயிடுச்சு. ஒன்றும் தப்பில்லை. நான் போய் இன்றைக்கி கண்டிப்பாக அவர் எப்படியாச்சும் சமாதானப்படுத்தியே ஆகணும். என்ன பண்ணலாம்? சூப்பர் ஐடியா. அவருக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி நான் ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு கண்டிப்பாக 12 மணிக்கு அவரை எழுப்பி நான் அவருக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்ல, அதை கொடுத்து கண்டிப்பாக இன்றைக்கி நான் விஷ் பண்ண போகிறேன். அதுதான் நல்ல பிளான். அப்போ தான் அவர் சமாதானம் ஆவார். போய் முதல்ல ட்ரெஸ் பண்ணிவிட்டு ரெடி ஆகணும். பரவாயில்லையானு, இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் அவர் செலெக்ஷன் இல்லையா, நல்லா இல்லாமையா போகும். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ட்ரெஸ் போடுறேன். அவர் வாங்கி கொடுத்து எத்தனை நாள் என்னை போட சொல்லிக்கிட்டே இருந்தார். நான் தான் போடாமே இருந்தேன். இன்றைக்கி அவரை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். போலாமானு? அவர் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கான பெஸ்ட் பிளேஸ் இந்த மாடியாக தான் இருக்கும். நாம் இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிவிட்டு அப்புறமா போய் அவரை எழுப்புவோம். இதுவரையும் நானாக வாயை திறந்து அவர்கிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னதே இல்லை. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்ல போகிறேன். ஏதோ ஒரு மாதிரி பயமாகவும் பதட்டமாகவும் இருக்கே. சொன்னால் அவர் சந்தோஷப்படுவாரா, இல்லை இன்னும் கோவமாகவே இருப்பாரோ? சரி, என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம். நம்ம மாமா தானே, என்ன சொன்னாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஒரு வழியாக டெக்கரேட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இது அவருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போது நேரில் போய் கூட்டிகிட்டு வரலாமா, இல்லை கால் பண்ணி வர சொல்லுவோம்? ஏன் இன்னைக்கு எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. நானும் தூங்கணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், கொஞ்சம் கூட தூக்கம் வர மாட்டேங்குது. மைண்டே ரிலாக்ஸாக இல்லை. கொஞ்சம் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலாமான்னு தோணுது. கம்முன்னு மாடிக்காச்சும் போயிட்டு வருவோமா? கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே தூங்கியிருப்பாங்க. இப்போ போய் நம்ம மாடியில் இருந்தால் யாருக்கு என்ன தெரிய போகுது? கொஞ்சம் நேரம் போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவோம். இந்நேரத்துக்கு நமக்கு யார் கால் பண்ணுறாங்க? ஹலோ, யார் பேசுகிறீங்க? நான் அனு பேசுகிறேங்க. அனு, சொன்னா கேட்க மாட்டியா? நான் தான் உங்ககிட்ட இப்போ பேச முடியல, நாளைக்கு பேசுகிறேன்னு சொன்னேன்ல. சும்மா சும்மா கால் பண்ணிகிட்டே இருக்க. இல்லைங்க, கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும், அதான். ஏய், நானும் பொறுமையாக சொல்லிட்டே இருக்கேன், கேட்கவே மாட்டியாடி? நானும் உங்ககிட்ட கோவப்படக்கூடாதுன்னு பார்த்துட்டே இருந்தால் ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கானு நீ. நான் தான் இன்னைக்கு மைண்ட் அப்செட்டாக இருக்கும், உங்ககிட்ட பேச பிடிக்கல, இன்னைக்கு நான் பேச முடியாது, நாளைக்கு பேசுகிறேன்னு சொல்கிறேன்ல. கொஞ்சம் கூட ரிலாக்ஸாக விடவே மாட்டியா? இங்க ஒரு 2 மினிட்ஸுங்க, கோவப்படாதீங்க. உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும், அதனால தான் கால் பண்ணேன். எதுக்காக இவ்வளோ கோவப்படுறீங்க? நான் பேசிட்டு வச்சிடுறேங்க. அப்பவும் நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டேன், உன் இஷ்டத்துக்கு தான் நடந்துப்பல்ல. நான் சொல்கிறது எதுவும் கேட்கக்கூடாதுன்னு ஒரு முடிவோடு இருக்கியோ? ஐயோ, அப்படிலாம் இல்லை. நீங்கள் சொல்கிறத நான் எப்படி கேட்காம இருப்பேன்? என்னோட பக்கம் இருக்க நியாயமும் நான் சொல்லணும்ல. நீங்கள் என்னை பேசவே விட மாட்டேன்றீங்க, அதான். நான் எத்தனை முறை சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன், அப்படி தானே? சரி சொல்லு, என்ன சொல்லணும் உனக்கு? நான் உங்ககிட்ட கொஞ்சம் நேரில் பேசணும். பேசலாமா? என்னடி விளையாடிட்டு இருக்க? இந்நேரத்துக்கு நேரில் பேசணும்னு சொல்லிட்டு இருக்க? மணி பாத்தியா? மணி 12 ஆக போகுது. விளையாடிட்டு இருக்காத ஒன்றும். நான் ஒன்றும் விளையாடல, சீரியஸாக தான் கேட்குறேங்க. நேரில் பார்த்து பேசணும்னு தோணுது, அதனால தான். எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. நீங்கள் ஏன் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க? ஒரு 2 மினிட்ஸ் நேரில் பார்த்து பேசலாமே, அதுக்கப்புறம் நான் நிம்மதியாக போய் தூங்குவேன். ஆக மொத்தம் நான் சொல்றதை எதுவும் கேட்கக்கூடாதுன்னு ஒரு முடிவோடு இருக்க, அப்படி தானே? ஐயோ, எல்லாத்துக்குமே நீங்கள் டென்ஷன் ஆனீங்கன்னா நான் என்ன சொல்ல முடியும்? நான் நேரில் பார்த்து பேசணும்னு சொல்கிறது தப்பா என்ன? எனக்கு இப்போவே உங்களை பார்க்கணும். நீ இருக்கியே, ஏன் தான் இவ்வளோ பிடிவாத பண்றீன்னு எனக்கு புரியவே இல்லை அனு. நிறையவே நீ மாறிட்ட. சரி இரு, வரேன். நான் ஆல்ரெடி டெரஸில் தாங்க இருக்கேன். நீங்களும் வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பேசலாம். ஏய், என்னடி சொல்ற? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? இந்நேரத்துக்கு போய் டெரஸ்ல அதுவும் தனியா நின்றுட்டு இருக்க. உனக்கு பயமே இல்லையா அனு? முன்னாடிலாம் எவ்வளோ பயந்துட்டு இருப்ப. உன்னை இருடி வரேன். சரி சரி, திட்டாதீங்க. எனக்கு இப்போ ரொம்ப பயமாக இருக்குது. நான் ஏதோ ஒரு வேகத்தில் வந்துட்டேன் மேலே. இப்போ பார்த்தா ஃபுல்லாக இருட்டாக இருக்கா. எப்படி போகிறதுன்னு தெரியல, ஒரே பயமாக இருக்குது. அதான் உங்களுக்கு கால் பண்ணேங்க. ப்ளீஸ் கொஞ்சம் வாங்களேன். சரி சரிடி, டென்ஷன் ஆகாத. அங்கேயே உட்காந்துரு, நான் வரேன். ஆ, இங்கே தாங்க உட்காந்துருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ப்ளீஸ், கொஞ்சம் ரொம்ப பயமாக இருக்குது.
அனு, பயப்படாதடி. தைரியமா மேலே போயிட்டாலாம், கீழே வரதுக்கு பயமா இருக்கான். அங்கேயே இரு, நான் வரேன். சரியா? நான் வர வரையும் என்கிட்ட பேசிட்டே இருக்கியா? சரிங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சுற்றி இருட்டாக இருக்கா, எனக்கு பார்க்க பார்க்க ஒரு மாதிரியா இருக்குது. கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? ஷோ, சரிடி, வரேன் இரு. அதானே பார்த்தேன். எனக்கு பயமாக இருக்குன்னா வராமல் இருப்பீங்களா மாமா? சீக்கிரம் வாங்க, உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். ஐயோ லூசு, இவளை என்ன பண்றதுனே தெரியல. இவளுக்கு யார் இப்ப தனியா மேலே போக சொன்னாங்க? தனியா மேலே போயிட்டு அங்க நின்று புலம்பிட்டு எனக்கு கால் பண்றா. ஷோ கடவுளே, இவளை வச்சுக்கிட்டு இவ மேல கோவப்படவும் முடியல, படாம இருக்கவும் முடியல. என்னதான் பண்றதோ எனக்கு தெரியல அனு, உன்னை வச்சுட்டு. பாவம், பேசுறதுலே நல்லா தெரியுது, ரொம்ப பயந்து போய் இருக்கா போல. நாம சரி சீக்கிரமா போய் கூட்டிட்டு வந்துருவோம். என்னது இது? நம்ம மாடிதானா? யாரையுமே காணோம். அனு, அனு, என்னடி இதெல்லாம்? நீ என்ன? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன இது இதெல்லாம்? இதெல்லாம் பார்த்தும் உங்களுக்கு என்னென்னு புரியலையா? என்ன? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஐயோ, நீங்கள் சரியான மக்குங்க. இது கூடவா உங்களுக்கு தெரியாது? ஏய், என்னடி ரொம்ப தான் ஓவரா பேசிட்டு இருக்க? சரி சரி மாம்ஸ், கோவப்படாதீங்க, இருங்க வரேன். என்ன மாம்சா? என்னாச்சு இவளுக்கு? ஆளே ஒரு டைப்பா இருக்கா. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே. ம் நம்மளை சமாதானப்படுத்துறதுக்கு தான் ஏதோ பிளான் வச்சிருக்கா போல. ம் அர்ஜுன், வலையில விழுந்துடாத. இவ சமாதானப்படுத்தினாலும் நீ சமாதானம் ஆகக்கூடாது. ஒரு 2 நாளைக்காச்சும் அவன் மேலே கோவமா தான்டா இருக்கணும் நீ. உனக்கு அவ்வளோ பெரிய அவமானம் நடந்திருக்கு. எதுக்கு இப்போ இவ்வளோ பக்கம் வந்து நிற்கிறான்னு தெரியலையே. ஏய் என்னடி, எதுக்கு இப்போ இவ்வளோ பக்கத்துல வந்து நிற்கிற? என்னன்னு தூரமா இருந்தே சொல்லு. அட இருங்க மாமா, சொல்கிறேன். என்ன மாமாவா? என்னாச்சு இவளுக்கு இன்னைக்கு? ம் ரொம்ப ஓவரா பண்றாளே. மாமான்லாம் கூப்பிடுறாளே. இதுல நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை வேற போட்டிருக்கா. என்னை ஏதோ பிளான் பண்றா, அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்னடி புதுசா மாமான்லாம் கூப்பிட்டுட்டு இருக்க? அப்படிலாம் நீ ஒன்றும் என்னை கூப்பிட வேணாம். நீ என்னை வாங்க போங்கன்னு தானே கூப்பிடுவ, அதே மாதிரி கூப்பிடு. சும்மா புதுசு புதுசாலாம் கூப்பிட்டுட்டு இருக்காத. நான் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவேன். ஆனால் உங்களுக்கு நான் உங்களை மாமான்னு கூப்பிட்டா தானே பிடிக்கும். அதனால தான் இப்போ உங்களை மாமான்னு கூப்பிட்டேன். இதில் என்ன தப்பு இருக்குது? உங்களை நான் அப்படி தானே கூப்பிடணும் மாமா. ஆமா. இந்த நடுராத்திரியில் எதுக்கு நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து நின்றுட்டு இருக்க? எதுக்கு இந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்க? என்னை சமாதானப்படுத்தணும்னு நினைக்காதானு? கண்டிப்பா உன் மேல நான் அவ்வளோ கோவத்துல இருக்கேன். நான் இப்போதைக்கு சமாதானம் ஆகவே மாட்டேன், பார்த்துக்கோ. ஐயோ மாமா, நான் உங்களை சமாதானப்படுத்துகிறேன்னு சொல்லவே இல்லையே. எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதனால தான் உங்களை நான் இங்கே ஃபோன் பண்ணி வர சொன்னேன். நான் உங்களை சமாதானப்படுத்துகிறேன்னு சொல்லவே இல்லையே. நீங்கள் ஏன் அப்படி பயப்படுறீங்க? சரிடி, பேசணும்னு தானே கூப்பிட்டேன், சொல்லு. அதான் வந்துட்டேன்ல. இதுல பயமா இருக்குன்னு என்கிட்ட பொய் வேற சொல்லியிருக்கேன். பார்த்தா இங்க வந்து எப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்கானோ. பொய் சொல்லி என்ன மேலே வர வச்சிருக்கல நீ. ஆமாம், பொய் சொல்லி தான் வர வச்சேன். இதில் என்ன பண்ணுறது? பின்ன நான் நார்மலாக கூப்பிட்டா நீங்கள் வருவீங்களா? ஆனால் நான் பயப்படுறேன்னு சொன்ன உடனே ஓடி வந்துட்டீங்கல்ல, அதனால தான் அப்படி கூப்பிட்டேன். இதில் என்ன இருக்குது? நான் பேசணுன்னு தான் கூப்பிட்டேன். இருங்க இருங்க, இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நான் பேசுகிறேன். அது வரையும் நீங்கள் ஏதாச்சும் பேசுங்களேன். நான் என்னடி பேசுறது? நீ கூப்பிட்டு தானே வந்தேன். நான்லாம் ஒன்றும் பேசணும்னு என்கிட்ட ஐடியா இல்லை. சரி, பேசணும்னு எதுவும் இல்லையா? அப்போ நான் கீழே போட்டுமா? ஐயோ இருங்க இருங்க மாம்ஸ், உடனே போனால் எப்படி? சரி, இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் தானே எனக்கு வாங்கி கொடுத்தீங்க. நல்லா இருக்கா என்ன சொல்லுங்களேன். எதுவுமே சொல்லாமல் போகிறீங்க இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு. ம் நல்லா தான் இருக்கு. அது கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொன்னால் தானே நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு இப்படி உருன்னு சொல்கிறீங்க. நீங்கள் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தானே. சிரிச்சுட்டே சொல்லுங்கள் மாம்ஸ், எப்படி இருக்குன்னு. ஏய், அதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன்லடி. சும்மா சும்மா நோண்டிட்டு இருக்காதானு. இப்போ நீ கீழே வரியா இல்லை நான் போட்டுமா? அப்பாடா, 12 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். கடவுளே, எனக்கு தைரியத்தை கொடுங்க. என்ன இவ கையில புக்கையெல்லாம் வச்சுட்டு நிக்கிறா? மாமா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஸோ மச். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? அனு, என்னடி? என்ன மாமா, நான் கேட்டதுக்கு பதிலே காணோம். சொல்லுங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதமா? அடியே செல்லக்குட்டி, எனக்கு சம்மதம் இல்லாம எப்படி? ஐ லவ் யூ சோ மச் செல்லக்குட்டி. போங்க மாமா, எனக்கு வெக்கமாக இருக்கு. பாரா, என் பொண்டாட்டிக்கு வெக்கம்லாம் வருதாட்டிருக்கே. இதெல்லாம் ஏற்பாடு பண்றப்ப அந்த வெக்கம் எங்கடி செல்லக்குட்டி போச்சு உனக்கு? ஐயோ சும்மா இருங்க. இன்னைக்கு என்ன நாள்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு ஃப்ரைடே, அவ்வளோதானே? ஓ அப்படியா, இன்னைக்கு ஃப்ரைடே, அவ்வளோதான் இல்லை? சரி, இருங்க வரேன்.
இந்தாங்க, என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் ப்ரப்போஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் வாங்கி வச்சுருந்தேன். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேவா? ஆமாங்க, விடிஞ்சா வேலண்டைன்ஸ் டே. உங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நான் இது ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தேன். வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி தான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சேன். அதே மாதிரி நாளைக்கு நான் ஃபுல் டே லீவ் போட்டிருக்கேன் தெரியுமா? உங்கள் கூட ஜாலியாக ஊர் சுற்றலான்னு லீவ் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே இன்றைக்கி இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஆயிடுச்சு. அதான் உங்களை எப்படி எனக்கு சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. சமாதானப்படுத்தலைன்னா இன்றைக்கி டே ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும்ல. நான் ஆசைப்பட்டது எதுவும் நடக்காது. அதனால தான் உங்களை சமாதானப்படுத்தணும்னு இப்போவே நான் உங்களுக்கு விஷ் பண்ணிட்டேன். இந்தாங்க, இது நானே உங்களுக்கு போட்டு விடட்டுமா? கண்டிப்பா அனு. நீ போட்டு விடாம எனக்கு வேற யாரடி போட்டு விடுவாங்க? சாரிடி. நான் இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேன்னு கூட ஞாபகம் இல்லை அனு. இன்னைக்கு நடந்த பிரச்சனையில் சாரி அனு. ஐ லவ் யூ ஸோ மச் டி செல்லக்குட்டி. நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுமா? ஆனால் இந்த டேவையே நான் மறந்துட்டேன். அதான் எப்படின்னு எனக்கே தெரியல அனு. சாரிடி. அட, இதில் என்னங்க இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. லவ் பண்ணுறவங்க எல்லாரும் கண்டிப்பாக வேலண்டைன்ஸ் டே ஞாபகம் வச்சுக்கணுமா என்ன? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இன்றைக்கி நடந்ததுக்கு சாரிங்க. நான் வேணும்னு அப்படி பண்ணலை. எனக்கே தெரியாமல் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் என் மேலே எதுவும் கோவம் இல்லைல்ல? கோவம் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நாள் என்கிட்ட கோவப்படாமல் நடந்துக்கோங்களேன் ப்ளீஸ். இந்த வேலண்டைன்ஸ் டே கண்டிப்பாக நமக்கு ஸ்பெஷலாக இருக்கணும் ப்ளீஸ். சாரிங்க. அட அனு, சத்தியமா எனக்கு எந்த கோவமே இல்லடி செல்லக்குட்டி. எனக்கு அப்போ கோவம் இருந்தது உண்மைதான். ஆனால் இப்போ நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நிஜமா என்னை விட ஒரு லக்கியஸ்ட் பர்சன் இந்த உலகத்திலே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்டி. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐ லவ் யூ ஸோ மச் செல்லக்குட்டி. நிஜமா நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க தானே மாமா? எனக்கு அது போதும். உண்மையாகவே என்னோட ஹாப்பினஸ்க்கு ஒரு அளவே இல்லடி செல்லக்குட்டி. நீ எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கியா? நான் எப்போவுமே வந்து ஒரு பசங்க தாண்டி பொண்ணுங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணி இந்த மாதிரி கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்து வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அனு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நீ எனக்காக எல்லாத்தையும் பண்ணியிருக்க. எனக்கு விஷ் பண்ணியிருக்க, எனக்கு கிஃப்ட் வாங்கியிருக்க. நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு தெரியுமா அனு? இதில் என்னங்க இருக்குது? பொண்ணுங்க பசங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஏதாச்சும் இருக்கா என்ன? எனக்கு உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. நீங்கள் எனக்கு எப்பயுமே ஸ்பெஷல் தான் தெரியுமா? நீங்கள் எத்தனையோ முறை எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இதுவரையும் நான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணதே இல்லைல்ல. அதனால தான் இந்த வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி தான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு நான் ரொம்ப நாளாகவே ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அதனால தான் இத்தனை நாள் நீங்கள் என்கிட்ட கேட்டும் நான் உங்களுக்கு ஒரு டைம் கூட ஐ லவ் யூ சொல்லவே இல்லை. அதான் இன்றைக்கி இது என்னோடய ப்ரீ பிளான் தான். அதனால் எனக்கு ஒன்றும் புதுசாக தெரியல. சரி சரிடி செல்லக்குட்டி. அப்புறம் நாளைக்கு நானும் ஃபோன் பண்ணி லீவ் சொல்லிடுறேன். எங்கே போகலாம்? என்ன பிளான் ஏதாவது வச்சுருக்கீங்களா மேடம்? இல்லை புதுசாக தான் பிளான் பண்ணுமா? இல்லைங்க, நான் என்கிட்ட பிளான்லாம் எதுவும் இல்லை. சும்மா உங்கள் கூட நாளைக்கு ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளோதான். இது நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சு செய்ய வேண்டாம் சரியா? நம்ம லீவ் போட்டு இந்த மாதிரிலாம் போகிறோன்னு தெரிஞ்சா எல்லாம் எதாவது தப்பாக நினைப்பாங்க. நம்ம ஆஃபீஸ் போகிற மாதிரியே கிளம்பி போய்க்கலாம். ஓகே, நாளைக்கு ஃபுல் டே நம்ம ஜாலியாக 2 பேரும் எங்கேயாச்சும் போய் சுற்றி பார்த்துட்டு அந்த மாதிரி வரலாம். 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், அவ்வளோதான் என்னோட ஆசை. அவ்வளோ தானடி செல்லக்குட்டி. நாளைக்கு நம்ம 2 பேரும் நல்லா ஜாலியாக ஊர் சுற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? கண்டிப்பாக நம்ம 2 பேருக்கும் இந்த வேலண்டைன்ஸ் டே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அப்புறம் நீ எதுக்கு இப்படி வந்து என் மேலே சாஞ்சிட்டு இருக்க? கொஞ்சம் நகர்ந்து நிற்கலாமே. ஏன் நான் சாஞ்சு நிற்கக்கூடாதா என்ன? நான் தான் நிற்பேன், வேறு யாரும் நிற்பாங்க? கொஞ்ச நேரம். சாஞ்சு நிற்கிறதுலலாம் தப்பில்லை தான். ஆனால் ஏங்க, இன்னைக்கு நடந்தது தான் நான் எனக்கே தெரியாமல் நடந்ததுன்னு சொன்னேன்ல. மற்றபடி நீங்கள் அந்த மாதிரி பண்ணதுலலாம் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கே தெரியாமல் அந்த மாதிரி நடந்துருச்சு. சாரிங்க. அதுக்காக உங்கள் மேலே பக்கத்தில் சாஞ்சு நிற்கக்கூடாது அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. எனக்கு எப்போ தோணுதோ நான் அப்போ வந்து நிற்பேன் தான். ஓ, அப்படிங்களா மேடம்? சரி சரி. அப்போது நான் கிஸ் பண்ணதில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படி தானே? ஷோ, சும்மா இருங்க. நான் தான் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, திரும்ப திரும்ப அதே கேட்குறீங்க. எனக்கு வெக்கமாக இருக்குங்க. பாரா, என் பொண்டாட்டி வெக்கலாம் படுறீங்களா? நடத்துங்க நடத்துங்க. அனு, இன்னைக்கு மாதிரி இன்னொரு முறை எப்பவும் நீ என்னை ஹர்ட் பண்ணக்கூடாதுடி. என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது அனு. நீ ஹர்ட் பண்ணுறதை மட்டும் என்னால் நிஜமாவே தாங்கிக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. எப்போவுமே நீ இதே மாதிரி இருக்கணும் அனு. என்னை எப்பவும் ஹர்ட் பண்ணிடாதடி ப்ளீஸ். ஐ லவ் யூ ஸோ ஸோ மச் மாமா. என்னால் நீங்கள் இல்லாமல் மட்டும் இருக்கவே முடியாது. ஐ லவ் யூ ஸோ மச். என்னாலையும் அனு நீ இல்லாமல் இருக்கவே முடியாது டீச்சர்ல குட்டி. ஐ லவ் யூ ஸோ 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 மச்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் உங்களை பார்க்க வரோம். Bye, பாய் friends. ஃப்ரெண்ட்ஸ்.